அவள் தானே எங்கள் புன்னகை. அடடே, என்னடா புதுசா அம்மா ரூமுக்குலாம் வந்திருக்க? என்ன இப்படிலாம் வரமாட்டியே? எப்போதும் சரண் கூடயே தான் இருப்ப, இல்லனா சுத்தி முத்தி அண்ணன் தங்கச்சி அப்படிதானே இருப்ப. புதுசா அம்மாவை தேடி வந்திருக்க? ஏமா தேடி வர மாட்டேனா? நீங்க கொடுக்காம இந்த லைஃப் எனக்கு கிடைச்சிருச்சா, இல்ல அண்ணன் தம்பிங்கெல்லாம் வந்துட்டாங்களா? அப்படிலாம் இல்லைல்ல, நீங்க தாம்மா ஃபர்ஸ்ட். அடே, என்னடா ஐசெல்லாம் வைக்கிற? சரி வா, உன் கூட பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. வா வா. அப்பா எங்கம்மா? அப்பா இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாரு. ஏதோ ஒரு கம்பெனி கால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்பதான் போனாரு பேசுறதுக்கு. அம்மா இப்பதான் டேப்லெட் போட்டுட்டு படுக்கலான்னு இருந்தேன். கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்குல்ல, அதான் அதை நினைச்சு அம்மாவுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. டெய்லி ஒரு ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுத்திருக்கேன். மா எதுக்குமா ஸ்லீப்பிங் டேப்லெட்ல சாப்பிட்றீங்க? மா டென்ஷன் இருக்குமா, அதுக்காக உங்க வயசுக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுத்துப்பீங்களா? என்னடா பண்ண, நைட்ல தூக்கமே வர மாட்டேங்குது. உங்க அப்பா நல்லா தூங்கிடுறாரு, அதான் மனசு கொஞ்சம் ஒரு மாதிரியாவே இருக்கு. யாருக்காவது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னாலே எனக்கு தூக்கம் வராது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. மா. என்னடா? மா. அட என்னடா அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டே இருக்க, எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? என்ன வேணும்? ஏதாவது வேணுமா? மா மடியில படுத்துக்குவா. என்னடா சின்ன பிள்ளை மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க? வா வந்து படுத்துக்கோ. என்ன திடீர்னு என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு அம்மாவை தேடி வந்திருக்க? தெரியலம்மா, இத்தனை நாளா உன் அருமை தெரியலன்னு கூட சொல்லுவேன். ஆனா இப்போ உன் அருமை நல்லாவே தெரியுதுமா. உன் மடியில படுக்கிற அந்த சுகம் இருக்குல்ல, அந்த சுகமே ஒரு தனி ஃபீல்லம்மா. டேய், என்னடா வித்தியாசமா பண்ணிட்டு இருக்க? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போனா பொண்ணு வேணா வீட்டை விட்டு பிரிஞ்சு போறதுனால கவலைப்படுறான்னு அர்த்தம். நீ ஏன்டா சம்மந்தம் இல்லாம ஏன் மடியில வந்து படுத்துட்டு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஏமா பொண்ணு மட்டும்தான் அம்மா மடியில படுத்து ஃபீல் பண்ணணுமா? பசங்களாம் ஃபீல் பண்ணக்கூடாதா? மா ஒரு கஷ்டம் மனசு வேதனைன்னு நினைக்கும் போது உங்க மடியே தானம்மா நாங்கெல்லாம் தேடுறோம். மகேஷ், என்னாச்சு மகேஷ்? அழுதால் கூட தீரா சுமையே, காதல் தீர கருகும் இமையே. டேய், என்னடா ஆச்சு உனக்கு மகேஷ்? ஒன்றும் இல்லைம்மா, திடீர்னு உன் மடியில படுக்கணும் போல இருந்தது, அதான், வேற ஒன்றும் இல்லை. மா ஏம்மா, நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு அந்த விஷயத்துல ரொம்ப பிடிவாதமா பிடிச்சி நின்று அதை பிடிச்சி வச்சா அது நம்ம கிட்ட இருக்காம நம்மளை விட்டு போயிடும் தானம்மா. இது என்ன கேள்வி? அதாவது எதுவுமே விருப்பப்பட்டு நம்ம கூட இருக்கணும். விருப்பம் இல்லாம எதுவா இருந்தாலும் சரி, உறவா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, அது நம்ம கிட்ட இருக்காது. ஆமாம்மா, கரெக்டு. எந்த ஒரு விஷயமுமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதை நம்ம கிட்ட பிடிச்சி வச்சுக்க கூடாது. என்னம்மா, அது போக்கில் விட்டுட்டா அது நம்ம வழிக்கு வந்துடும்ல? கண்டிப்பா வரும். அது நமக்கானதா இருந்தா கண்டிப்பா நம்ம கிட்டே வந்துடும். என்ன, ஆனா அதை எந்த விதத்திலையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது. தொந்தரவு பண்ணாத விதத்துல நமக்காக படைக்கப்பட்டிருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளோட வேல்யூ தெரிஞ்சு அது நம்ம கிட்டவே வரும். ஏன்னா உறவுக்குமே அப்படிதான். சிலர் வேண்ட வெறுப்பா நீ வேணான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு போனாலும் நம்மளோட வேல்யூ அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல உணர்த்தும். அதுதான் பிரபஞ்சமும் சொல்லுது. அப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்களுக்கு அது உணர்த்திருச்சுன்னா அவங்க ஒரு சொட்டு கண்ணீர் விடுவாங்க. அந்த கண்ணீர்லயே நம்ம ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம். அதாவது அவங்க மனசை ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவங்க நம்ம கிட்ட புரிஞ்சு வந்தா நம்ம ஏத்துக்க வேண்டியதான். அப்பாவை எத்தனை வருஷமா லவ் பண்ணீங்க? என்னடா பழசெல்லாம் தோண்டிட்டு இருக்க? ஏமா கேட்க கூடாதா? சொல்லுங்க. என்ன, ஒரு 6 வருஷம் லவ் பண்ணியிருப்போம். அந்த 6 வருஷத்துல நான் அதிகமாக லவ் பண்ணேன்னா உங்கள் அப்பா அதிகமாக லவ் பண்ணாரான்னு கேட்டால் அவர் தான் அதிகமாக லவ் பண்ணார். ஏன்னா நான் பேசக்கூட மாட்டேன் அந்த காலத்துலலாம், அப்படி தானே? ஆனால் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் உங்கள் அப்பாவுக்கு என் மேலே இருந்த லவ்வெல்லாம் போவே இல்லை. ஒன்றுக்கு 6 பிள்ளைங்கள பெற்று எடுத்துட்டேன். இருந்தாலும் அந்த காதல் உங்கள் அப்பாவுக்கு அப்படியே தான் இருக்குது. ஸோ
காதலிக்கிறவங்க மனசு எப்போதுமே ஒரே நிலையில தான் இருக்கும். என்ன சில சில கருத்து வேறுபாடுனால மனக்கசப்பு ஏற்படலாம். ஆனால் உண்மையாக லவ் பண்ணியிருந்தா அந்த லவ் எப்போதுமே சக்ஸஸ் ஆகும். அதை யாருனாலையும் மாற்றிக்கவே முடியாது. அதான் உண்மை. என்ன எனக்கு என்னமோ உங்கள் அப்பா ஈஸியாக கிடைச்சிட்டாரு தான். ஆனால் வாழ்க்கை எனக்கு அப்படி இல்லை. என்ன வாழ்க்கை ரொம்ப கடினமாக தான் இருந்தது. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி வெளியே வந்துட்டேன். எந்த ஒரு பெற்றவளுக்குமே தான் பட்ட கஷ்டத்தை தான் பிள்ளைங்களும் பற்றக்கூடாதுன்னு தான் நினைப்பா. என்ன அதை தான் உங்கள் எல்லாரோட வாழ்க்கையிலையும் நான் நினைக்கிறது. நீங்கள் யாரை லவ் பண்ணாலும் சரி, மனசுக்குள்ளே யாரை நினச்சிட்டு இருந்தாலும் சரி, அவங்க கூட தான் சேரணுங்கிறது அம்மாவோட ஆசை. ஏன்னா பெயின் ரொம்ப ரொம்ப கொடுமையானது. என்ன அதை அனுபவத்தில் சொல்லலை, ஜஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு, வேற ஒன்றும் இல்லை. மனசு ரொம்ப குழப்பமா, ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்ததுமா. உன் மடியில் படுக்கவும் எனக்கு எல்லாமே பறந்து போயிடுச்சுமா. ஐ லவ் யூமா. என் செல்லம், ஐ லவ் யூ டூ. கருவினில் என்னை சுமந்து தெருவினில் நீ நடந்தாள், தேரினில் ஊர்வலமே அம்மா. பூச்சாண்டி வரும்போது முந்தானை திரை போர்த்தி மனபயம் தீர்த்தாயே அம்மா. உன்னோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். என்ன என்ன நானே கொண்டுட்ட கூட பிரச்சனை இல்லதான். ஆனா என் சைட்ல இருந்து என் வழியை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறேன், இப்படி பண்றேங்கிறது யாருக்குமே புரியல. நீயும் அதை புரிஞ்சுக்கல. நீ ஒருத்தன் தான் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பேன்னு நினைச்ச. கடைசியா நீயும் அதை புரிஞ்சுக்கல. நீயே புரிஞ்சுக்காத போது யாரையும் நீ புரிஞ்சுக்குவா? இந்த ஜென்மத்துல உன் கூட என்னால வாழ முடியாது. நீ கட்டின இந்த தாலி என் மார்போட உரசிக்கிட்டே இருக்கட்டும். உன் நினைவா அது மட்டும் என்கிட்ட இருக்கட்டும். உன் கூட தான் என்னால வாழ முடியல. நீ கட்டின தாலியோட அது நான் வாழ்றேன். நான் மனசு நொந்து போறதுனால 4 பேர் சந்தோஷமா இருக்காங்கன்னா அது போதும் எனக்கு. அதை தாண்டி வேற எதுவுமே எனக்கு வேற. உன்னை கஷ்டப்படுத்துறது, உன்னை காயப்படுத்துறது, உன்னை தாண்டி எனக்கு தான் ரொம்ப வலிக்குது. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விஷயமும் நீ பண்ணும் போதெல்லாம் எனக்கு காயத்தை கொடுக்குது. ஆனாலும் அதுதான் உண்மையிலே ஏத்துக்கவும் முடியல மனசுக்கு. எந்த விதத்திலையும் என்னால உனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு என்னாலதான் உனக்கு எல்லா கஷ்டமும். நீ வாசுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லாமே மாறிடும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நான் கடைசி வரைக்கும் உன்னை என்னப்போடையே வாழ்ந்துட்டு இந்த உலகத்தை விட்டு போயிடுறேன். I love you, Mahesh. சிறு பொறி தீயாய் என் விழியினை எரிக்கிறதே. வழி கிடைக்காதா இந்த தனிமையிலே உந்தன் சுவாசத்தில் கலந்து விட. சரண், இங்க என்ன பண்ற? ரூம்ல தானே இருக்க சொன்னேன். எதுக்கு கீழே வந்த? ஒன்றும் இல்லை. என்ன ஒண்ணும் இல்ல? அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? நீ போய் தூங்கு போ. டேய், ஏன் என்னாச்சு? மகேஷோட என்கேஜ்மெண்ட்ல உனக்கு ஏதாவது வருத்தமா என்ன? சிச்சி, அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் என்ன? மகேஷ்க்கு இந்த கல்யாணத்துல முழு விருப்பமானே எனக்கு டவுட்டா இருக்கு. ஏய், எதுக்கு இப்பெல்லாம் கேக்குற? இல்ல, நேத்து நானும் மகேஷும் ட்ரிங்க்ஸ் பண்ணோம்ல, அப்போ அவன் ஏதோ உளர்னாண்டி. எனக்கு அப்ப ஒண்ணுமே புரியல. என்னமோ உளர்னா கல்யாணம் அது இதுன்னு. ஆனா எனக்கு ஒண்ணுமே தெளிவா புரியல. அப்புறம் எப்படி காலையில என்கேஜ்மெண்ட் பண்ணான்? ஐயோ, எனக்கு அதை யோசிச்சு யோசிச்சு பைத்தியம் பிடிக்குது. அதை தாண்டி எனக்கு வேற ஒரு கஷ்டமும். குழந்தையா? நீதான் அதை பத்தி பேசாத, ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டில்ல. அதனால வேண்டாம் அந்த டாபிக்கை விட. டேய், இங்க வா. ஏய் விட்ரி. என்னது இது? இல்ல, அது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிருந்தா எவ்வளோ ஹாப்பியா இருந்திருக்கும். எப்படியாவது நீ என்கிட்ட ஹாப்பியான நியூஸ் சொல்லிடுவ அப்படின்னு நினைச்சு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன்டி. என்னால அதுல இருந்து மூவ் ஆன் பண்ண முடியல. நான் எவ்வளவுதான் ஹாப்பியா இருக்கிற மாதிரி என்னதான் நான் பேசினாலும்
வச்சாலும் சரி ஆ, எனக்கு எனக்கு அது மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கு. டேய், கன்ஃபார்ம் ஆகி நம்மளை விட்டு அது போனாதான் அதை விட்டு மூவ் ஆன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கே தான் கன்ஃபார்ம்டே இல்லையே, அப்புறம் என்ன? நீ என்ன சொன்னாலும் சரி என்னாலலாம் அதை ஏற்றுக்க முடியாது. இங்கே பாரு, குழந்தை மாதிரி அடம் பிடிக்காத, புரியுதா? நமக்கு எப்போ அது கிடைக்கணும்னு இருக்கோ அப்போ தான் கிடைக்கும். என்ன, ஒருவேளை இப்போ அது நமக்கு கிடைச்சிட்டா பின்னாடி ஏதாவது பிரச்சனை வரும்னு கூட கடவுள் எடுத்துருந்துருக்கலாம். ஸோ அப்படி நினை, இப்போ ஒன்றும் கெட்டு போகலை, இன்னும் நான் பீரியட்ஸ் ஆகலை, உனக்கு தெரியுதுல்ல. ஸோ ஃபீல் பண்ணாத. அப்போ கண்டிப்பா நான் நான் அப்பா அப்பா ஆகணும். கண்டிப்பாக ஆவேன், நான் உன்னைய அப்பாவாக்குவேன். ம், சரியா? நீ ஃபீல் பண்ணாதம்மா. நீ ஃபீல் பண்ணி உடஞ்சி என்கிட்ட ஏதாவது பேசினா எனக்கு கஷ்டமாக இருக்குமா? உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. என்ன, நீ லைட்டாக முகம் வாடிட்டா கூட அதை என்னால் தாங்கிக்க முடியாது. அதுக்கு என்னன்னு யோசிச்சு அது சரி பண்ண நான் பார்ப்பேன். என்ன, ஸோ இந்த விஷயத்துக்காக நீ இவ்வளோ உடஞ்சி போயிருக்கிறத ஆஸ் ஏ ஒய்ஃபாக இருந்து தாங்கிக்க முடியலம்மா. சண்டைக்கோழி, ம், என்ன எவ்வளோ லவ் பண்ற? இப்போ இது அவசியமோ? சொல்ல. கடலை விட ஆழமா, வானத்தை விட நீளமா, அப்படி லவ் பண்ணுறேன்னு டைலாக்லாம் அடிக்க தெரியாது. ஆனால் நீ நீ மட்டும்தான் இப்போ என்னோட உலகமே. இதுக்கு மேலே என்ன சொல்லணும்? அவ்வளோ பிடிக்குமா என்ன? ஆமாம், உனக்கு பொய் சொல்லணுமா உண்மையை சொல்லணுமா? பொய்யே சொல்லு, அதுதான் ரசிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நான் உண்மையை சொன்னா அதை உன்னால ரசிக்க முடியாதா, இல்லை அதை உன்னால ஃபீல் பண்ண முடியாதா? அப்படி இல்லை, ஒரு பொய்யில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது. அது எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால் உண்மையில் அது உண்மைன்னு நம்பிட முடியும். பொய் அப்படி இல்லைல்ல, அது ஒரு ட்ரீம் மாதிரி தானே. ஸோ அதில் நிறைய ஹாப்பினஸ் இருக்குது. சொல்லு. ஒரு ஆம்பளைக்கு தான் அம்மா தான் ஃபர்ஸ்ட் லவ்வர். அம்மாவை தான் அவ்வளோ லவ் பண்ணுவாங்களாமா. நானும் என் அம்மாவை ரொம்ப லவ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என் தம்பி மகேஷ், அவனுக்கு ஒன்றுனா என்னால் எதையுமே தாங்கிக்க முடியாது. சொல்லப்போனால் அவன்கிட்ட நான் எதையுமே மறைக்க மாட்டேன். எல்லா விஷயத்துலையுமே ஓப்பன் டேக்காக இருப்பேன். அவனுக்கு அப்புறம் நான் விரும்புகிற ஒரு பொண்ணு, என் மனசை புரிஞ்சுக்கிட்ட ஒரு பொண்ணு, என்னை விட என்னை அதிகமாக காதலிக்கிற ஒரு பொண்ணு, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் குட்டி குட்டி காதல், குட்டி குட்டி சண்டை, குட்டி குட்டி அன்பு, குட்டி குட்டி அரவணைப்பு, இந்த மாதிரி எல்லாமே நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கிடைக்குது அப்படின்னா அதை விட பெஸ்டான ரிலேஷன்ஷிப்பு எதுவுமே இல்லை. அதை கொடுத்த ஒரு பொண்ணு, ஒரு ஆண்மகனுக்கு தாயோட இடத்த அடுத்து ஃபுல்ஃபில் பண்ண ஒரு ஆள் வேணும்னா அவன் நேசிக்கிற அவன் பொண்டாட்டி. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு லைஃப்பில் ஒரு தடவை அடிபட்டதுக்கு அப்புறம் இனி நம்ம லைஃப்பில் எவ்வளவுக்குமே இடம் இல்லை, எவ்வளவுமே வேண்டாம் அப்படின்னு தூக்கி எறிஞ்சு வாழ்க்கையை வெறுத்த என்ன மனுஷனா உட்கார வச்சு, உனக்கானவன் நான் தான், இனி உன்னோட லைஃப்பில் லாங் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறது நான் தான், இனி உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன அவ கூடவே சேர்த்துக்கிட்ட ஒரு பொண்ணு. வேற ஏதாவது இருக்கா? ஏட்டு இன்னும் சொல்லி முடிக்கல. டேய், ஏறடி சொல்லிக்கிறேன். மொத்தத்தில் அவ எனக்கு தேவதை. ஜெயம் ரவி சொன்ன மாதிரி லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரே ஒரு தடவை தான் தேவதை கிடைப்பாங்க. அந்த தேவதையை நம்ம கூடயே வச்சுக்கிறதும் தூக்கி போடுறதும் நம்ம நடந்துக்கிறது பொறுத்து. ஆரம்பத்தில் அப்படி இப்படி இருந்துச்சு, இப்போ அப்படி இல்லை. அந்த தேவதை இல்லைன்னா எனக்கு இந்த ராஜா கூட இல்லை. ஸோ என் தேவதையை நான் இனிமே மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு இருக்கேன். என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் சரி, மிஸ் பண்ணிடக்கூடாத ஒரு பொக்கிஷம் அப்படின்னா அது என்னோட தேவதை மட்டும்தான். ஸோ ஐ லவ் யூ. எப்படா இப்படிலாம்? இதெல்லாம் பொய்யா உண்மையா? பாதி உண்மை பாதி பொய். நான் தான் சொன்னேன்ல, பொய்யில கிடைக்கிற ஒரு கிக்கு எதுலையுமே இல்லை. அதுக்கெல்லாம் ஒரு அனுபவம் வேணும்டா, அவ்வளோதான். இப்போ கிடைச்சிருக்க இந்த அனுபவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்ச விஷயத்த பண்ணணும்னு என் பொண்டாட்டி எனக்கு சொல்லி கொடுத்துருக்கா. ஓ, இனிமே பிடிச்ச விஷயத்த மட்டும்தான் பண்ண போறீங்க இல்லையா? ஆமா, என் பொண்டாட்டி சொல்லி கொடுத்துருக்கால. ஏன் சரண், அப்போ நான் ஒன்று கேட்கவா? ஒருவேளை மகேஷ் மகேஷ் உங்ககிட்ட எதையாவது மறைச்சிருந்து உனக்கு அது தெரிய வரும்போது
உன்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? சரண், நான் உங்ககிட்ட ஏதாவது தப்பா? அதை விட ஒரு வழி எதுவுமே இல்லை. சரி சரி, நான் இப்போ உங்ககிட்ட அதை பற்றி எதுவும் கேட்கல. ப்ளீஸ் நீ நார்மல் ஆகிடு. நான் சும்மா தான் கேட்டேன். சும்மா கூட அப்படி கேட்காத. என் தம்பி எனக்கு உண்மையாக தான் இருக்கான். அவன் எந்த விதத்துலையும் என்ன கஷ்டப்படுத்த மாட்டான், அது எனக்கு தெரியும். இப்போ எதுக்கு அவனை பற்றி பேசுற? நீ அமைதியாரு. என் தம்பி பற்றி எதுவும் பேசாத. அப்பப்பா, நாங்கள் ஒன்றும் பேசலை. கோவம் வந்துருச்சோ? ஆமாம். எங்க கோவப்படுற மூஞ்சி கொஞ்சம் காட்டுங்க. அதெல்லாம் முடியாது. ஓ அப்படி. சரி சரி, கோவலாம் அப்புறப்படலாம். சரி எனக்கு கொஞ்சம் பாரு. பாருன்னு சொன்னோன்னே திரும்பிட்ட. அதெல்லாம் அப்படிதான். சரி விடு, இந்த தடவை தான் நமக்கு எதுவும் கொடுத்து வைக்கல. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் அது நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கான அச்சாரத்தை போட்டுடலாமா? என்ன அச்சாரம்? அப்படியே தெரியாத மாதிரியே நடிக்காதடி. ஏன் உனக்கு ஒன்றும் புரியலையா? இல்லை புரிஞ்சு புரியாத மாதிரி நடிக்கிறியா? இல்லை சத்தியமாக ஒன்றும் புரியல. அதெல்லாம் முடியாது. என்ன முடியாது? ஆ இதை என்ன முடியாதுன்னு கேட்குறேன். காதல் ஒரு விழியில் உன்னை காண என் நெஞ்சு முறையும். காமம் ஒரு விழியில் உன்னை காண என் தேகம் கரையும். 2 வீக்ஸ் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா அந்த குழந்தைய உங்களால் உங்கள் கர்ப்பப்பைக்குள்ளே தக்க வச்சுக்க முடியும். எல்லா விதத்துலையும் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு அது புரியும் என்ன? ஓய் என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா? விடு சரண். என்னடி அவ்வளோ கேவலமான நினச்சியா? வா நம்ம ரூமுக்கு போகலாம். நீ சும்மா இரு. எப்போ பார்த்தாலும் உனக்கு அதே நினப்பு தானா? மகேஷ்க்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒன்று வேணாம், விடு. ஏய் நான் ஏதாவது தப்பா? இல்லை ஒன்றும் இல்லை, விடு. ரொம்ப சாரி சரண். இப்போ நான் பண்ணது உனக்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்கும்னு எனக்கு தெரியும். இப்போ இருக்கிற அந்த கரு குழந்தையா எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அது எனக்கு தெரியல. ஆனால் என் சைட்லேருந்து எந்த பிரச்சனையும் நான் கொடுத்துடக்கூடாது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக டாக்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அவாய்ட் பண்ணுறேன்னு உனக்கு என் மேலே கோவம் வந்தாலும் பரவாயில்ல. ஏய் சாரிடி. இல்லை ஒன்றும் இல்லை, வா தூங்க போகலாம். என்ன பிஜிஎம் இது? இல்ல என்ன பிஜிஎம்னு கேக்குறேன். டேய் என்னடா பல்ல காமிச்சிட்டு இருக்கே? உனக்கு வெக்கமாவே இல்லையாடா? நான் எதுக்கு வெக்கப்படணும்? போட்ட பத்திய பிஜிஎம் எதுக்கு? நீ தான் வெக்கப்படணும். அது நான் போடல, அட்மின் போட்டாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். என்ன இனி இடத்துல நடமாடிட்டு தெரியல? ஒன்னும் இல்ல, அன்னைக்கு ஒரு நாய் ஜட்டிக்கானா ஜட்டி தேடி போட்டேன்னு என்கிட்ட சண்டைக்கு வந்துச்சு. இன்னைக்கு என்னோட ஷூ ஷாக்ஸ காணோம், எங்க போச்சுன்னு தெரியல. அதான் தேடிட்டு இருக்கேன். அப்படியே ஒரு ரூமை கிராஸ் பண்ணா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லு. அப்பதான் தெரியும் நீ தான் அதை எடுத்துட்டு போயிட்டது. அதுக்குள்ள எப்படி கண்டுபிடிச்சான்? இந்த வேலையெல்லாம் உன்ன மாதிரி நான் இதை செய்வேன், யாரும் செய்ய மாட்டேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்குன்னு கொஞ்சம் ட்ரெஸ் நீட்டா போட்டிருக்க. ஒண்ணுலடா, இதுக்கு முன்னாடி வேற ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன். சரண் இதே ட்ரெஸ் போட்டிருந்தானா, சரி நம்மளும் தான் இதே மாதிரி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு எடுத்து போட்டேன்டா, வேற ஒண்ணும் இல்ல. வெக்கமா இல்ல விட்டு காப்பி அடிக்கிற. சரி நாளைக்கு வெளியே போலாமா? அம்மா செருப்பாலே அடிப்பாங்க. காலையில சொன்னாங்க என்கேஜ்மெண்ட் ஆனோனையும் வெளியே எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லி. அவங்க சொல்லுவாங்கடா, அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறது அவசியமா என்ன? இங்க பாரு, எங்கூட வெளியே வரலினா கிப்ளி மேய்ச்சி போட்டுட்டு பார்த்துக்கோ, போட்டு பரப்பி விட்டுருவேன். ட்ரெண்ட் ஆயிட்டு வருது இல்ல? ஜிபிடிக்கு ஒரே ஒரு மெசேஜ் தான். உன்னை சூப்பரா போட்டு எடுத்து கொடுப்பாங்க. நம்ம ட்ரெண்ட் ஆக வேண்டாம். டேய் ஏன்டா எல்லாரும் இப்படியே மிரட்டுறீங்க? நீங்க மிரட்டினா நான் அப்படியே மிரண்டு போய் அமைதியா இருக்கணுமா? டேய் நானும் மாத வேண்டாம். எனக்கும் ஒரு நாள் அட்மின் ஹீரோவோட ஒரு இது கிடைக்கும் தெரியுமா? யாருக்கு நீங்க ஹீரோங்களா? மூஞ்சி பார்த்து யாருக்கு அது ஹீரோன்னு தோணுமா? டேய் உனக்கு வந்து சிரிப்பு தாண்டா வரும். ஏண்டா வெக்கங்கிட்ட நாயே, பாவம் படிக்கிற பையன் நம்ம கிட்ட காசு கேட்கிறானே, சரி ஒரு அண்ணனா இருந்து கொஞ்சம் போட்டு விடலான்னு ஒரு 10 ரூபா எச்சா போட்டு விட்ட. நீ மொத்தமா எனக்கு விளக்கு வச்சு விட்டு இல்ல? ஆமா நீ தானே கொடுத்த. நான் கேட்டா அப்படிதான் சொல்லுவேன். அவங்க கேட்டாங்க நான் பதில் சொல்லிட்டேன். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லி பார்க்கலாம். நீ தானே கொடுத்த. இருங்க பாய், நான் தான் கொடுத்தேன், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீ சொன்ன பத்தி ஒரு அண்டா புழுவே எப்படா இப்ப நீ போட்டு விடுற? சரி இப்ப நீ சொல்லிட்ட, அடுத்த தடவை என்கிட்ட இருந்து நீ காசு வாங்கிருவியா? இல்ல நான் காசு உனக்கு கொடுத்துருவேனா? டே நீ அண்ணன்டா, நீதான் என் அண்ணன். என் அண்ணன் எனக்கு கொடுக்காம எங்க போவான்? கால்ல இருக்கிற ஷூ எடுத்து மூஞ்சிலே அடிச்சிருவேன். என்ன மூடிட்டு போ, செருப்பாலே அடிப்ப. நாளைக்கு கூட வேலை, கொஞ்சம் வேலை இருக்குது, உன்னதான் கூட்டு போவேன்.
நாளை வர மாட்டேன். எங்க அம்மா சரி பண்ணி வாங்குறதா? அதெல்லாம் வர முடியாது. சரி, எனக்கு ஒரு 5 ரூபா போட்டுவிட்டு நான் வேற வர்றேன். நீங்க காசு கேட்டோட தூக்கிறதுக்கு இங்க என்ன மரமரமா மாங்காய் மரமாட்டு காசு தொங்கிட்டு இருக்கா? செருப்பாலே அடிப்ப. மூடிட்டு போல. என்ன சத்தம் இந்த நேரம் கோயிலின் மொழியா? டேய், தூங்காம என்ன அலாத்திட்டு இருக்கீங்க? மகேஷ், கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு தெரியும்ல? அண்ணா, எனக்கு ஒரு டவுட்னா. என்ன டவுட்? இல்ல, எந்த வீட்டுல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, இப்படிதான் சொல்றீங்க. அது என்ன கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்குன்னு? எங்க தலைக்கு மேல இருக்கு? தலைக்கு கீழே தானே எல்லா வேலையும் இருக்கு. அது ஒண்ணு இல்லைங்கண்ணா. லைட்டா மென்டல் ஆஸ்பத்திரி கிராஸ் பண்ணிட்டு வந்துட்டான். அதனால அப்படித்தான் கேள்வி கேட்பான். இருந்தாலும் உங்களை மாதிரி உங்களுக்குள்ளே கலாச்சிக்கிறதுக்கு யாராலே முடியாதுடா. எல்லாம் மாதவன் தாங்க சொல்லி கொடுத்தாங்க, வேற ஒண்ணும் இல்லை. அண்ணா, நான் சொல்லி தரல, எல்லாம் அவன் தான் சொல்லி கொடுத்தான். நாளைக்கு கூட ஏதோ வெளிய மாதவா அண்ணத்தை பாத்தியா அப்பாத்தி கேக்கேனா. டேய், என்னடா மறைக்கிறீங்க? ஏய், ஒண்ணும் இல்லையே. என்னமோ உங்களுக்குள்ளேயே சிக்னல் கொடுத்து பேசுறீங்க, ஒன்னும் புரியல. மகேஷ், எங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும் இங்கே போக கூடாது. ஏன்னா இனி என்கேஜ்மெண்ட் பண்ணியாச்சு. அம்மா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்க போனாலும் கூட ஒரு ஆளை கூட்டிட்டு போ. அதான் நம்ம சாரன் இருக்கான்ல, எங்க போனாலும் அவன் தாங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன கூப்பிட்டா? உன் கூட எல்லாம் மனுஷன் வருவானா? நான் என் சரண் கூட தான் போவேன். அப்ப எங்கேயோ போடன்னு பிளான் பண்ணிட்டு போல. இல்லைங்க, மாதவனுக்கு மண்டையில கோடு ஓடுங்களாங்க. அதனால நாளைக்கு சலூன் கடைக்கு போலாமான்னு கேட்டாடுங்க. டேய், எனக்கு என்ன கோடு பண்ணும்? அண்ணா, அவன் தேவையில்ல நம்மளுக்கு இருக்காடா. இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. மாதவா அண்ணத்தை பாத்தியா அப்பாத்தி கேக்கேனா அப்பாத்தி தோ. மகேஷ், என்னாச்சு உனக்கு? நிச்சயதார்த்த ஆடத்துல மண்டை கிட்ட குழம்பிட்டியா? அண்ணா, என்னமோ ஆயிடுச்சுங்கண்ணா இவனுங்களுக்கு. என்னன்னு தான் தெரியல. அது ஒண்ணும் இல்ல, இந்த கல்யாண பேச்செல்லாம் ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு மாதிரி கிறுக்கு மாதிரி நடந்துக்குவானுங்க, வேற ஒண்ணும் இல்ல. கல்யாணம் முடிகிற வரைக்கும் இனி இவனுக்கு கூட தானே பாத்துக்கலாம். அண்ணா, அப்படிலாம் இல்லைண்ணா, சும்மா கிண்டலுக்கு பேசிட்டு இருந்தோம், வேற ஒண்ணும் இல்ல. நீங்களாம் கல்யாணம் ஆனவங்க, நீங்களாம் அண்ணிங்க கூட இருங்க. நாங்களாம் கல்யாணம் ஆக போறவங்க. ப்ராப்ளம் இல்ல. நான் சரண் மட்டும் கூட்டிக்கிறேன். சரணு தானே கல்யாணம் ஆனவன்? கல்யாணம் ஆனவன் தான், ஆனா என்னால சரண் எல்லாமே இருக்க முடியாது. என்ன சரணு, சரிதானே? அது எப்படி? நீ விஜய் அண்ணனையும் விக்ரம் அண்ணனையும் விட்டுருவியா? ஏன் இந்த லாஸ்ட் போது தடி மாதிரி விட்டுருவியா? என்ன மட்டும் பிடிக்கிற? டேய், என்ன வார்த்தை சொல்லிட்ட? டே சரண், அவ்வளவுதானா? அப்பவே சொல்லிட்டு இருந்த மாதவன், கல்யாணம் ஆனவனெல்லாம் நம்பாத. நீ என்னடா மாதவா, கடைசி நீ தான்டா. விட்ரா மாதவ பாத்துக்கலாம். டேய், ஓவரா பண்ணது என்ன? இதுக்கு இவ்வளவு சீன் போட்டுட்டு இருக்க? வாய் திறந்த எல்லாத்தையும் அவுத்து விட்டுருவோம் பாத்துக்கோ. சி, உன்னோட கடுப்பா இருக்குடா. அப்படியா? அது பேரு கொஞ்சம் லூசு மாதிரி அதை இதையும் பேசிட்டு புலம்பிட்டு தெரியாம போய் தூங்குற வேலையை பாருங்க, போங்க. சரிங்கண்ணா. சரிவா போலாம். என்ன கல்யாணம் பண்ணி இன்னும் 5 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி நைட்ல ரொம்ப நேரம் முடிச்சிருக்கிறதா? தூக்கம் வரல. அதான், வேற ஒன்றும் இல்லை. மாம்சம் எங்கே போச்சுன்னு தெரில, ரூம்ல போய் பார்த்தேன். அதான் சும்மா அப்படி நிற்கிறேன். தூக்கம் வரலையா? ஏன் இப்போவே கனவு காண ஆரம்பிச்சிட்டிங்களோ? ஆமாம்மா, எல்லாமே கனவுல மட்டும்தானே முடியும். என்னது? இல்லை இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் கனவுல தானே வாழ முடியும், அதுக்கப்புறம் தான் நிஜத்தில் வாழ முடியும் அப்படி சொன்னேன். அப்படியா? அது உண்மைதான். என்ன, கல்யாணத்துக்கு முன்னாடின்னு இல்லை, காதல்னாலே கற்பனை மட்டும்தான். நம்ம நிஜத்தில் வாழ்கிறதுக்கும் கற்பனையில் வாழ்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கற்பனையில் நம்ம என்னென்னலாம் எதிர்பார்க்குறோமோ அது எல்லாமே கிடைக்கும். ஆனால் நிஜத்தில் அப்படி இல்லை. நம்ம எதிர்பார்க்காததையும் தாண்டி சில விஷயங்கள் கிடைக்கும். நம்ம எதிர்பார்க்காததும் நம்ம லைஃப்ல நம்ம லைஃப் மாதிரி. என்ன மீறுதலாம்? என்னது? இல்லை இல்லை, கிட்டத்தட்ட உங்களை மாதிரி இருக்கிறவங்க லைஃப் அப்படின்னு சொல்ல வரேன். என்ன ஒரு மாதிரி இன்டைரக்டாகவே பேசிகிட்டு இருக்கீங்க? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, நான் ஒன்று கேட்கலாமா? கேட்டா மறைக்காம பதில் சொல்லணும், உண்மையா பதில் சொல்லணும். என்ன சொல்லுங்க, யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? என்ன மீறுதலா? வாசு கேட்ட உடனேயும் அங்க பதில் சொல்லாம இங்க பாக்குறீங்க? பதில் எப்படி கொடுத்தனாரே உடனே வரும், சொல்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கணும்ல. ஏன் மிருதுலா இவ்வளோ யோசிக்கிற பதில் சொல்றதுக்கு? ஒன்றும் இல்லைக்கா. ஏன், நான் ஏதாவது தப்பா கேட்டேனா? என்ன நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க, யாருமே தூங்கலையா? இல்லை இல்லை, நானும் ஆதிரக்காவும் பேசிட்டு இருந்தோம். நீங்க 3 பேர் இங்கே நின்றுட்டு இருந்தீங்களா? சரி, என்ன பேசுறீங்கன்னு அப்படி கேட்டு போலான்னு வந்தோம்.
ஆமா ஆமா என்ன மிருதுலா வாசு கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரல சொல்லுங்க யாரையாவது லவ் பண்ணியிருக்கீங்களா கொழுந்தனாரே இதுக்கு இவளோட பதில் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க வெயிட் பண்ணுங்க அண்ணி. இந்த பதிலில் தான் அவ என்னை விட்டு கொடுத்துருவாளா இல்லை ஏற்றுக்குவாளா உண்மையை வெளியே கொண்டு வரவளங்கிறதே இருக்கு. ஆனால் இது அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் வாசு கிட்ட இருந்து. நானுமே எதிர்பார்க்கல. சொல்லுங்க மிருதுலா தப்பா ஏதாவது கேட்டனா என்ன? தப்பாலாம் எதுவும் கேட்கல. திடீர்னு இப்படி ஒரு கொஸ்டின் என்கிட்ட வரவும் கொஞ்சம் தடுமாறிட்ட, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்பெல்லாம் என்கிட்ட யாரும் கொஸ்டின் பண்ணதில்லை, அதுக்கு நான் ஆன்சரும் கொடுத்தது கிடையாது. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டவளா நானாவே இருந்துட்டு போறேன். சொல்லுங்க இதுக்கான பதில என்கிட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இதுக்கான பதில் என்கிட்ட இல்லை. தெரியுமா இதெல்லாம் நீ இப்படிதான் பதில் சொல்லுவேன்னு இதுல இருந்தே தெரியுது. உன்னால உன் புருஷனை விட்டு கொடுக்கவே முடியாது. பார்க்குறோம் இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு தான் இது போகுது, நீ எவ்வளோ தூரத்துக்கு தான் இப்படி பண்ணுறேன்னு. இன்னும் நிறைய இருக்கு பார்க்குறேன். இப்படி ஒரு பதிலா? ப்ளீஸ் என்கிட்ட இதை பற்றி எதுவும் கேட்காதீங்க. இப்போதைக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்ல என்னால் முடியாது. சரி விடுங்க, நீங்கள் பதில் சொல்ல வேணாம். இதுக்காவது எஸ்ஆர்னு சொல்லிட்டு போகலால. நீங்கள் லவ் பண்ணீங்களா இல்லையா? என் காதல் கதை சொல்ல நீயோ உன் சிரிப்பினில் மயங்கிட நானோ வேறென்ன வேணும் நீ மட்டும் போதும் உன்னோட வாழும் காலங்கள் யாவும் எதிர்பார்த்து நான் இங்கு இருந்தேனடா உன் கண்கள் வீசும் பார்வைகள் போதும் ஏழு ஜென்மம் நான் வாழ்வேனடா. என்ன மன்னிச்சிடுங்க, இதுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. நான் வரேன். ஏய் மிருதுலா, என்னடி இப்போ உங்ககிட்ட என்ன கேட்டாங்க? எதுக்கு இப்படி ஓடிட்டு இருக்க? ஒண்ணுமே சரியில்லை. விடுங்க அண்ணி. ஏமா ஆனாலும் உன் தங்கச்சி எவ்வளோ பிடிவாதக்காரியா இருப்பேன்னு நாங்க எதிர்பார்க்கவே. அக்கா அவளுக்கு இவ்வளோ பிடிவாதம் பிடிக்க தெரியும்னு எனக்கு இப்போதாக்கா தெரியும். என்ன பண்றது, விடுங்க பார்த்துக்கலாம். ஏன் மாம்சே, நான் ஏதாவது தப்பா கொஸ்டின் பண்ணிட்டேன்னா? எனக்கு தெரிஞ்சு இப்போதான் நான் கரெக்டாக அவங்க கிட்ட கொஸ்டின் பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்க எனக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணலை. ஆனால் இதுக்கான ஆன்சர் கூடி சீக்கிரத்தே தெரிய வரும், எனக்கு அது தெரியும். ஓகே மாமா, நான் போய் தூங்குறேன். குட் நைட், பாய். பாய்க்கா. சரிம்மா. ஆனாலும் மகேஷ் உங்கள் நிலைமை கொஞ்சம் கஷ்டம்தான். அண்ணி, நீங்க யார் இதை நோட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த இடத்துல அவளுக்கு நான் ஒரு டெஸ்ட் வச்சிருந்தேன். ஏன்னா வாசு கேட்டது என்னமோ அன்எக்ஸ்பெக்டடான கொஸ்டின் தான். ஆனால் இந்த இடத்துல நான் அவளுக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருந்தேன். இதுக்கான பதில் அவகிட்ட இருந்து என்ன வரும்னு. அண்ணி, அவள் மனசில் நான் தான் இருக்கேன். அவளால் என்னை தூக்கி எறிய முடியாது. எல்லாமே சீக்கிரம் வேலை. அவளுக்கு நான் வச்சிருந்த டெஸ்ட்டில் அவள் பாஸ் ஆயிருந்தா நான் யாரையும் லவ் பண்ணலை, எனக்கு அப்படி ஒரு தாட்டே இல்லைன்னு அவள் பொய்க்கு கூட சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். பட் அவளால் அது முடியலல்ல. அப்போவே என் காதல் அந்த இடத்துல ஜெயிச்சிருச்சு. ஸோ நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் நீ. ஐ நோ மகேஷ், எனக்கு தெரியும். ஓகே, டோன்ட் வரி. எப்படி மிருதுல வாயிலேருந்து உண்மையை கொண்டு வரணும்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும். அண்ணி, சாவி என்கிட்ட இருக்கு, திறக்கிறதுக்கு தான் வழிவிட மாட்டேங்கிறா. ஆனால் திறந்து உள்ளே போயிட்டேன்னா அவளுக்குள்ளே இருக்கிற காதலை வெளியே கொண்டு வர்றதுக்கு நான் ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டியதில்லை. லைட்டாக நான் சோகமாக இருந்து ஃபீல் பண்ணாலே அவளோட காதல் வெளியே வந்துடும். ஆனால் உன்ன நீ எமோஷனலை பயன்படுத்தி ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸை வெளியே கொண்டு வர்றது தப்பு. நோ, அவங்களுக்கா அது புரியணும். அப்போ வெளியே வந்தாதான் அது கிக்காவே இருக்கும். கரெக்டா நீ? கரெக்டு தான். இன்னும் 5 days இருக்கு நீ. இதில் நாளைக்கு ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட். அதில் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். அப்புறம் மகேஷ், நீங்கள் ஸ்டேஜில் ப்ரப்போஸ் பண்ணீங்கல்ல, அது மிருதுலாக்குங்கிறது எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு அது புரிஞ்சிருச்சு, ஆனால் அவளுக்கு அது புரியலல்ல. நடிச்சுட்டு தானே இருக்கா, இருக்கட்டும்.
நான் பாத்துக்கிறேன், நீ விடுங்க. எப்படியும் இந்த கேம்ல ஜெயிக்க போறது நான் தாங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் எவ்வளவு தூரம் தான் போறான்னு பார்க்கலாமே, விடுங்க. ஹ, யாரையுமே அவங்க போக்குல விட்டு பிடிக்கும் போது தான் அவங்க நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வருவாங்க. ஸோ யாரும் கவலைப்பட வேணாம். எப்படி இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் ரெண்டு பேரும் எப்போதும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தால் மட்டும் போதும். நாங்கள் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? தைரியமா எதா இருந்தாலும் பண்ணுங்க, ஓகே? நானும் ஆதிராக்காவும் இருக்கோம். தேங்க்ஸ் அண்ணி. நிஜமாவே லாயர் மீனாட்சி தான் ஃபோன் பண்ணாங்களா? அவங்க தானே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி கொடுத்ததா சொல்லி சொன்னீங்க. காலையில் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. கோர்ட்டுக்கு 2 பேர்த்தையும் வாங்கன்னு சொல்லி வர சொல்லியிருந்தாங்க. அப்படி பார்த்தாலும் 7 மாதம் தானே ஆகுது. அதுக்குள்ள எப்படி? அது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் வர சொன்னாங்க. நான் அத்தைக்கிட்ட போய் சொல்லிட்டேன். நீங்களே ஏதாவது போய் சொல்லிட்டு வாங்க, 2 பேரும் போகலாம். அப்போ நிஜமாவே டிவோர்ஸ் பற்றி பேசதான் கூப்பிட்டுருப்பாங்களோ? நீங்கள் தானே அப்ளை பண்ணீங்க. இப்போவும் சொல்கிறேன், அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணதான் ரெடியாக இருந்தேனே தவிர டிவோர்ஸில் இல்லை. ஆனால் அதுலேயும் என்கிட்டேருந்து சைன் வாங்கிட்டீங்கல்ல, அப்போவே தயங்கினேன். சரி, ஓகே, இப்போ அது முடிஞ்சு போச்சு, அதை பற்றி பேச முடியாது. ஸோ நம்ம கிளம்பலாம். இல்லை, நான் வரல. ஏன் பயப்படுறீங்க? இல்லை ஏன் பயப்படுறீங்க? ஏன் விக்ரம், நீங்கள் தானே டிவோர்ஸ் அப்ளை பண்ணீங்க. ஸோ அதை பற்றி பேச தானே வர சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரில, அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். வேண்டாமே. ஏன்? போனதும் டிவோர்ஸை தூக்கி கொடுத்து உங்ககிட்ட இருந்து என்ன பிரித்து தனியாக விட போகிறாங்க? அப்படி விட்டா கூட போயிடுவ போல. போய் தானே ஆகணும். சரி விடு, இதை பற்றி பேசினா உனக்கு எனக்கும் தேவையில்லாமல் சண்டை தான் வரும். என்ன, எதுவும் வேணாம், வா போகலாம். அது உங்களுக்கே புரியுதுல்ல. புரியும் போது எதுக்கு நீங்களா வாண்டடாக பேசுகிறீங்க? அம்மா தாயே, நான் ஒன்றும் சொல்லலை, வா போகலாம். ம். ஒருவேளை டிவோர்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்குமா? அப்படி ஏதாவது ப்ராப்ளம் வந்து அந்த டிவோர்ஸ் கேன்சல் ஆகிட்டா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் பண்ண தப்பு தான். இப்போ என்னால் ஒன்றுமே பண்ண முடியாமல் முடிச்சிட்டு நிற்கிறேன். நானும் அன்றைக்கி தப்பு பண்ணிட்டேன். அக்ரிமெண்ட்டில் மட்டும் சைன் பண்ணியிருந்தா அக்ரிமெண்ட்டோட போயிருக்கும். இப்போ டிவோர்ஸில் சைன் பண்ணதுனால தான் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாமல் கஷ்டப்படுறேன். பார்க்கலாம் இது எது வரைக்கும் தான் போய் முடியுதுன்னு. என்னவோ என்னவோ என் வசந்தான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை, உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை நான் வாழ்ந்திருப்பேன், என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவனே. ஆமா, எனக்கு ஒன்றும் புரியல. நான் நான் தப்பு பண்றேனா? மகேஷ் மகேஷ் என் புருஷன் இல்ல. அவன் எப்படி நான் இன்னொரு பொண்ணுக்கு விட்டு கொடுக்க முடியும்? இருந்தாலும் என் அக்கா பாவம் இல்ல. ஒருவேளை மகேஷ் சரண பிரிஞ்சுட்டா, ஐயோ, அப்போ அப்போ என் மகேஷ்க்கு நான் துரோகம் பண்றேனா? அவனை நான் கஷ்டப்படுத்துறேனா? என் அக்காவோட வாழ்க்கைக்காக யோசிச்சேனா? நான் என் புருஷனோட வாழ்க்கைக்காக யோசிக்கல. இது என் வாழ்க்கை தானே. நான் தப்பு பண்றேனா? என் மகேஷை நான் காயப்படுத்துறேனா? அவனுக்கு வலிக்கும் இல்ல. நான் என்ன பண்றேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ, கடவுளே, நான் தப்பு பண்றேனா இல்ல சரியா தான் பண்றேனா? என்னால எதையுமே ஏத்துக்க முடியல. மிருதுலா, மகேஷ், ஏன் நடத்திவிட்டு நடந்து சென்றால் தேவதை, நானோ மேடையாகி போகிறேன். மின்னலது மின்மினியை தேடி வந்து சொன்னதினால் இருந்தும் இறந்து விட்டேன் இன்று நான். கோவிலிடம் கோபம் கொண்டுதான் சாமி ஒன்று வெளியே சென்றதோ. என்ன? நான் தப்பு பண்றேனா? மகேஷ், மகேஷ், நான் தப்பு பண்றேனா? மகேஷ், சொல்லுடா. எனக்கு தெரியல. என்ன? ஒன்றும் புரியல. மகேஷ், I love you. I love you
என்ன சொன்ன? மகேஷ்,